ஏங்க அவங்க ஓட்ட வாங்கி தான் நாங்க ஜெயிச்சோம்ல. அவங்க ஓட்ட வாங்கி அவங்க அப்பட ஜெயிக்க வைக்க முடியல. மசால் வடை அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. நம்ம கருணாநிதி, நம்ம உதயநிதி, நம்ம ஸ்டாலின் மாதிரி, நம்ம நயன்தாரா, நம்ம நிவேதா, நம்ம பாத்திமா பாபு, ரொமான்ஸ். ஸ்டாலின் சொன்னா உடனே பாத்திமா பாபுன்றீங்க, உதயநிதி சொன்ன நிவேதிதான்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் வரிசையா தான் பேர் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் நீங்க தான் பத்தி. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. 108 தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கிறாங்க. முழு முதல் கடவுளே பிள்ளையாரும்பாங்க. எங்க ஊர்ல பிள்ளையார் தான் இருக்காரு. அதுக்கு தேங்காய் உடைக்கிறவங்க 108 தேங்காய் உடைப்பாங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? நீங்க பாருங்க, அந்த 108ல அடங்கி ஆரம்பிச்சு நம்ம 420 எல்லாம் ரொம்ப பேர் காலி ஆயிருவாங்க. கேக்குறாரு சொல்லாதீங்கயா, சொல்லுங்கயா. 108 + 5 அப்படிங்கிறது நல்லது. அப்புறங்க 108 கண்டு 5 கரெக்டா தான் சொல்றீங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. உங்க சிந்தனை தப்பா எங்கேயோ போகுது. 7:30 ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். உதயநிதி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. 7:30 சொன்ன உடனே உதயநிதிக்கிறீங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 7:30களை பார்த்து அஞ்சாதவன் உதயநிதின்றார் அவரு. எங்க நான் 7:30 சொன்ன உடனே உதயநிதின்னு சொன்னீங்கன்னா உங்க அடி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒண்ணு கேவலமா பண்ண பத்தியா? அடி மனசுல நீங்க அடி மனசுல எல்லாரையும் சுருகிறீங்க. அடி மனசுல பிரச்சனை நமக்கு அந்த ஓட்டல யாருங்கடா இந்த மஸ்கிட்டோ மாதிரி நடுவுல பூந்து ஆட்டின்றாரா. உதயநிதி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு ஒரு மேடையில. ஏங்க ரொம்ப வருத்தப்படுறாருங்களே, துபாய் ரொம்ப தூரமா இருக்கு, அடிக்கடி போக முடியலங்கிறாரா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. துணை முதல்வராக இருக்கும் பொழுது அதுக்காக ரிலீஃப்காக அவர் அங்க போயிட்டு வந்தார். அப்ப இனிமே போக மாட்டாரு, பணி இல்ல. எதிர்க்கட்சி தலைவரை பணி இருக்குல்ல சார். ஏங்க அப்ப ஓஹோ இப்பதான் பணியே, ஏற்கனவே சும்மா பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. காங்கிரஸ் அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் நம்ம ஓட்ட வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. ஏங்க அவங்க ஓட்ட வாங்கி தான் நாங்க ஜெயிச்சோம்ல. அவங்க ஓட்ட வாங்கி அவங்க அப்பட ஜெயிக்க வைக்க முடியும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, பிஜேபி இத்தனை நாள் ஆட்சியில் இருக்குன்னா காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸ் செய்த தவறுனாலதான் தொடர்ந்து அதிமுக ரொம்ப நாள் ஆட்சி இருந்ததுக்கு யாரு காரணம்? அது ஸ்டாலின் தானா? என்னால முடியலடா. அன்றே சொன்னார் கலைஞர். அன்றே சொன்னார் கலைஞர் மிருதங்க கலைஞர், நாதஸ்வர கலைஞர், டும் கலைஞர், வயலின் கலைஞர், பல கலைஞர் இருக்காங்க. எந்த கலைஞரை சொல்ற? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரான கலைஞர் கருணாநிதி. அப்படி ஏங்க நான் முழுசா சொல்லிட்டேன். அப்ப கலைஞர் என்ன பொருள் சொல்லுங்க, எனக்கு புரியல. டிப்ரெஷன். அவங்க தான் கலைஞர் பட்டம் வச்சிருந்தாங்க. அதை தாங்க அதுக்கு பொருள் நான் கேட்கிறேன். நான் விவரம் தெரியாத கேட்கிறேன், சொல்லுங்க சார். அனைத்திலும் வித்தகர் கலைஞர். எல்லாத்தையும் வித்தவரா? கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தேரை விழுங்காமல் இருந்தால், வேங்கை மானை விரட்டாமல் இருந்தால், நானும் கொலை செய்யாமல் கொள்ளையடிக்காமல் பெண்களை கற்பழிக்காமல் இருப்பேன் அப்பா. கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் ஒரு கலையப்பா, நான் கலைஞன். இந்த விளக்கம் சொன்னதே கருணாநிதி தான். அவர் கலைஞர் ஒத்துக்க மாட்டீங்க. கலைஞர்னு பாவங்க, அந்த மனுஷனை எங்க கேவலப்படுத்தணும். அவரை கேவலப்படுத்த கூடாதுங்கிறதுனால கருணாநிதின்னு சொல்றேன். கேவலப்படுத்த நினைக்கிறவங்களாம் கலைஞர். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? டெல்லியில போய் எத்தனை நாள் காலில் தொட்டு உங்க தங்கச்சி எல்லாம் போய் விழுந்துச்சு, அது தெரியாத உங்களுக்கு? கூட்டணி ஏங்க தனியா போய் கூட உங்க தங்கச்சியை ராகுல் காந்தி பார்க்க அனுப்புனது உலகத்தையே தெரியுது இல்ல? பேபியா, நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு வந்தேன்? வாயில வந்துட போகுது சார். அப்ப நீங்க சொல்ல ஒரு அர்த்தம், ஏன்னா உங்க கொள்கை எங்களுக்கு தெரியும்ல. காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவோம். நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. உதவாநிதி என்னமோ சொன்னாரு சொன்னீங்கல்ல? உதயநிதியா? இந்த உதவாநிதின்னு எங்க வீட்டுல சொன்னாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாது, அப்படிதான் சொல்றாங்க உதவாநிதி. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட்? இல்ல, உதயநிதி அவர் அப்படிதான் சொன்னாங்க. அதனால நான் பேர் நினைச்சுக்கிட்டேன். நமக்கு அவ்வளவு ஞானம் பத்தலை. துபாய் நிதி இல்ல, உதயநிதி. ஓ பேசாத. பெண்ணை பத்தி பேசவே பேசாத. நீ தான அப்படி பேசுன? தூய சக்தி தாவேகா. என்ன சொல்றீங்களா? தாவேகா. தூய சக்தின்னு சொன்ன உடனே என்னதான் சொல்றீங்களா? கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். செந்தில் பாலாஜி அப்பா இருந்தார்ல சார் முன்னால. செந்தில் பாலாஜி அப்பா? செந்தில் பாலாஜி அப்பா கட்சியில இருந்தாரு. அப்பா யாருன்னு எனக்கு தெரியலையேங்க. நீங்க அப்பா இருந்தாரு, தாத்தா இருந்தாரு, பாட்டன் தான் காந்தி கூட சேர்ந்து சபர்மதி ஆஸ்பத்திரி அவரை சொல்றீங்களா?
ஏங்க உங்களை மாதிரி ஆளு தாங்க ஊரையே கெடுக்குறீங்க. சரி சார், நல்லவனை பத்தி பேசவே மாட்டீங்க, அயோக்கியனை உத்தம மாதிரி காட்டுவீங்க. கரூர்ல அத்தனை வேலைகளையும் முடிச்சிட்டு கோயம்புத்தூருக்கு போனாரு. அதான் முடிச்சுட்டாருங்க கரூர். ஏழு ரவுடி நான் பார்த்த வேண்டாம். முன்னால செந்தில் பாலாஜியை பத்தி ஆகா ஓங்க நீங்க. ஆகாவும் நான் எங்க சார் சொன்னேன்? நான் எங்க சார் ஆகாவும்? அந்த செந்தில் பாலாஜியை கரூர்ல 5 வருஷத்துக்கு முன்னால இதே உங்க ஸ்டாலின் என்ன பேசினாரு? இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்ப அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்கப்போ. இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. முடிஞ்சோடனே அடுத்தாப்புல இவர் மந்திரிச்சு வந்தா இவர் மந்திரிச்சு வச்சுக்கிட்டாரா? எப்படி பாத்தீங்களா? தியாகி சார் அவரு. ஸ்டாலின் சொன்னாரு. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன். யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். அப்படியா? ஆமா, ஜெயில் போயிட்டு வந்தாருல. அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு தியாகியா? எனக்கு தெரியலங்க. நல்ல வேளை ஆட்டோ சங்கர் செத்து போயிட்டான், இருந்தா அவனே தியாகி ஆயிட்டு. அமைச்சர் பதவியை விட்டு இழந்து ஜெயில் போயிட்டு இருந்தார்ல மக்களுக்காக. மக்களுக்காக அவர் தான் சொன்னாரு அப்படின்னு மக்கள் நினைக்கும். நான் மக்கள் தான் நினைப்பாங்க. ஸ்டாலின் பெருமையா சொன்னாரு. மக்கள் தான் நினைப்பாங்கன்னு சொன்ன உடனே ஸ்டாலின் மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? கரூர் சம்பவம் நடக்கும்போது துபாயில இருந்து முத நாள் போனவர் மார்னிங் ஃபிளைட் பிடிச்சி வந்து இங்க வந்து அழுதுட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சிட்டு நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சி துபாய் கிடையாது. பெரிய படுகொலை அப்படின்னு நினைச்சு வந்துட்டு அடுத்த நிமிஷமே திரும்பி துபாய்க்கு போனா எவ்வளவு பெரிய முக்கியமான வேலைக்கு. அவன் நம்மள கலாய்க்கறான்டா. பாவம், துபாய்க்கு போனது ரொம்ப இதுவா சொல்றீங்க. அவர் முன்னாடி பணி ஆமா. இப்போ உங்களை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப நீங்க தான் ஏற்பாடா? ஐயோ, பின்ன என்ன இருக்க பாவம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? ஏய், எங்க தனியா போற? நீயும் கிரவுட் தான், உள்ள வா. வாடா. ஆனா எல்லார பத்தியும் பேசுவீங்க. நீங்க எதிர்த்தா உங்களை பத்தி இவரை தெரியாதா? 1999ல ஒரு லாட்ஜ்ல பிடிபட்டாரு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெத்துறாங்களா அப்படி கூட சொல்லுவாங்க. யாரு சார்? உங்களை என்னையவா? நீங்க எதிர்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நல்ல வேலை நான் எதிர்க்கல. இதுக்கு பாத்தீங்களா? எதிர்த்த இப்ப எங்க பாடெல்லாம் புரியுதா உங்களுக்கு? நீங்களா பாடம் எங்களுக்கு. இந்த மாதிரி அவங்களை எதிர்த்தா இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அதுல முழுக்க ஊறி போன அவங்க தான் இப்படி பேச முடியும். சாலா நீ யாருடா? அவங்க வழிகாட்டி வந்து பெரியார். உனக்கு உணர்வு வந்தால் பக்கத்துல அக்காவோ தங்கச்சியோ எதை பத்தியும் கவலைப்படாத. உணர்ச்சியை தீர்க்கிறதா முக்கியம். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? சார் அவர் வந்து பணி நியமா பண்ணேன்னு சொல்றாரு சார். அவரு அதைத்தான் சொல்றேன். என்ன பணி சொல்லுங்க? 6 லட்சம் கோடி கடன் வாங்கல, எதுக்குடா மூலதனம் போட்டீங்கன்னா? நாட்டுடைய சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருக்கிற போது இப்ப தாஜ்மஹால் இருக்குல்ல, எங்க இருக்கு? ஆக்ரா. அந்த பகுதியில் பிரிட்டிஷ்காரனுடைய எதிர்த்து போராடிய தீவிரமான 2 சுதந்திர போராட்ட தியாகிகள் இல்ல புரியல. போலீஸுக்காக தலைமறைவாக இருந்து போராடுகிற போது அவர்கள் எங்கே மறைந்திருக்கிறார்கள் என்று போலீஸுக்கு ஆள்காட்டி வாஜ்பாய். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மசால் வடை ராயா அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.